ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். நம்ம நம்பர் டிசிஷன் பாக்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி நம்ம என்ன பார்த்தா போயிட்டுருக்கோம். சரியா? அதாவது ரவுண்ட் 3 அகடமிக் ஸ்ட்ரீமில் ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங்காக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட எல்லா கவுன்சிலிங் அப்டேட்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரியா? ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தான் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நமக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரவுண்ட் 2 ஆஃப்லைன் கவுன்சிலிங், அதே மாதிரி ஒகேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆஃப்லைன் கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது அங்கே போய் நம்ம பார்த்தா தான், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பியூர் கவர்மெண்ட் கிடச்சிருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அதை நீங்கள் தெளிவாக என்னாச்சு பார்த்தா பார்த்துக்கணும். சரியா? அதே மாதிரி டிப்ளமோ கவுன்சிலிங்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இன்னையிலேருந்து வந்து சர்டிஃபிகேட் ரிவ்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்த அப்டேட் டிப்ளமோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 நாளில் நமக்கு வந்து அடுத்த அப்டேட் தெரியும். அதே மாதிரி ரவுண்ட் 3யோட அப்டேட், அதாவது டிஎன்ஏயு அகடமிக் ஸ்ட்ரீம் ரவுண்ட் 3யோட அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடி விரைவில், அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயே நமக்கு என்னச்சு பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா. ரவுண்ட் 3 கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 150 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்களில் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நடக்கும்போது ப்ரைவேட் காலேஜ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனாலும் ஒரே ஃபீஸ் தான், நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் ஒரே ஃபீஸ் தான். அதுக்கு ரொம்ப மொக்கையான ஒரு காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளே பார்த்து என்னாச்சு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலேஜில், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்க காலேஜில் நாம் என்னாச்சு பார்த்தா பார்த்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்காலர்ஷிப் ஹெல்ப் கூட உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம மூலிமா போனீங்க அப்படின்னா. அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.